Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section I would like to teach about 7.5.1 Tumor Immunology. So in Tamil, கட்டி நோய் தடைக்காப்பியல் Tumor Immunology. Here, what is mean by tumor? Tumorனா கட்டின்னு சொல்லுவோம். கட்டினா என்ன? Tumor or neoplasm. அதாவது கட்டி அல்லது திசு பெருக்கம் அப்படின்னு தமிழ் இன்னொரு பேரும் சொல்லலாம். கட்டி அல்லது திசு பெருக்கம்னு சொல்லலாம். நியோபிளாசம்னா திசு பெருக்கம். இஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ். திசு பெருக்கம் அல்லது டியூமருங்கிறது எ குரூப் ஆஃப் செல்ஸ். அதாவது இது ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய செல்களின் தொகுப்பு. ஸோ அதை பற்றி வேறு என்ன சொல்கிறாங்கன்னா ஓஸ் குரோத் எஸ் அவனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கான் அன்செக்டு. ஓகே, கட்டுப்படுத்த முடியாமல் பெருக்கம் அடையக்கூடிய தன்மை பெற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய செல்கள் தான் இந்த டியூமர் அல்லது நியூப்ளாஸ்ன்னு சொல்ல. அன்செக்டு. ஓகே, கட்டுப்படுத்த முடியாத ஒரு வளர்ச்சி கொண்ட பெருக்கம் அடையக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய செல்கள் தான் இந்த டியூமர் அல்லது நியூப்ளாஸ்ம் அப்படிங்கிறாங்க. when a tumor continues to grow, ஓகே, அதாவது அந்த கட்டியானது தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்தால், அந்த கட்டிகள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அது அப்படியே நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்துச்சுன்னா when a tumor continues to grow, அதாவது அந்த கட்டியானது தொடர்ச்சியாக வளர்ந்துட்டே இருந்தால் இன்வெர்ட்ஸ்னால் ஆக்கிரமித்தல் அல்லது அருகில் பரவுதல், இன்வெர்ட்ஸ் ஹெல்த்தி டிஷ்யூ. ஓகே, ஸோ அப்போ அந்த கட்டி என்ன பண்ணும்னா பக்கத்தில் இருக்கிற செல்களையும் தாக்குகிறது, பரவுகிறது, ஆக்கிரமித்து. ஸோ அங்கே என்னத்தை ஃபார்ம் பண்ணுதுன்னா கடைசியில் ஃபார்மிய கேன்சர். கடைசியில் என்ன மாறிடு, அது புற்றுநோயாக மாறிவிடுகிறது. சரிங்களா. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் டியூமர் ஒரு சின்ன கட்டி வருது, அந்த கட்டி ஸோ நிறைய இடத்துல பரவுச்சுன்னா அருகில் இருக்கிற டிஷ்யூலையும் பரவி அங்கேயே பிரச்சனை உண்டு பண்ணுச்சுன்னா ஸோ தட் இஸ் கால்ட் வாட் டியூமர். அதை வந்து நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புற்றுநோய் என்கிறோம். ஸோ தே ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ ரெண்டாவது அந்த கேன்சர் கட்டிகள், அந்த டியூமர் கட்டிகள் ஓகே ஸ்ப்ரெட் பரவுகிறது ஏன்னா அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம உடம்புல கூடிய வேறு சில பகுதிகளுக்கும் பரவுகிறது. ஃப்ரம் த டியூமர், எந்த இடத்துல கட்டிகள் உருவாச்சோ அந்த இடத்துலேருந்து வேறு பகுதிகளுக்கும் ஸ்ப்ரெட் பரவுகிறது. அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு செகண்டரி டியூமர். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கடுத்து அப்படியே பரவி இரண்டாம் நிலை கட்டிகளை ஏற்படுத்துகிறது. செகண்டரி டியூமர்னால் இரண்டாம் நிலை கட்டிகளை ஏற்படுத்துகிறது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் மெட்டாஸ்டாசிஸ். சரிங்களா. மெட்டாஸ்டாசிஸ் சொல்லுவது வேற்றிட பரவுதல்னு தமிழில் சொல்லுவோம். தமிழில் வந்து வேற்றிட பரவுதல் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் டியூமர் உருவாகி அந்த கட்டிகள் உருவாகி கேன்சராக மாறி ஸோ தேட் டியூமர் ஆக்சுவலி ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, உடம்புல பல்வேறு உறுப்புகள் பகுதிகளுக்கு பரவச்சுன்னு அதை வந்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இரண்டாம் நிலை கட்டி அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஸோ ஹியர் டியூமர் மே பி பெனின் ஆர் மேலிக்னன்ட். டியூமரை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பெனைன் அப்படிங்கிற ஒரு கட்டியாகவும், ரெண்டாவது மேலிக்னன்ட். சரிங்களா. பெனின் அப்படின்னா சாதாரண கட்டி, மருகெல்லாம் வருது இல்லை நம்ம பாடியில் சின்ன சின்ன மருகு மாற கொப்பளை மாற வரும் மருகு அப்படின்னு சொல்லி பெனின்ங்கிறது சாதாரண கட்டி. மேலிக்னன்ட் அப்படின்னா ஸோ இது வந்து புற்றுக்கட்டிகள்னு சொல்லுவோம், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கட்டிகள் மேலிக்னன்ட். ஸோ டிபெண்டிங் ஆன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவைகளுடைய பண்புகள் அடிப்படையில் பெனின் கட்டிகள்னு சொல்லலாம் அல்லது மேலிக்னன்ட் கட்டின்னு சொல்லலாம். ஸோ பெனின் ஆர் நான் கேன்சரஸ் டிஷ்யூ. பெனின் அல்லது புற்றுநோய் அல்லாத திசுக்கள் என்பது ஆர் கேப்பபிள் ஆஃப் இன்டெஃபினிட் growth. ஸோ அவைகள் என்ன பண்ணும்னா சாதாரண கட்டி என்பது கட்டுப்படுத்த முடியாத அபரீதமான வளர்ச்சி உடையது, அது பாட்டுக்கு அது வளர்ந்துட்டே இருக்கும். அண்டு கூடவே டு நாட் இன்வெர்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நான் என்ன பண்ணாது மற்ற உறுப்புகளுக்கு பரவாது. நாட்னா பரவாது, இன்வெர்ட்னா ஆக்கிரமிக்காது, பரவாது. ஸோ பட் இன் மேலிக்னன்ட் டியூமர், பட்
அந்த புற்றுக்கட்டிகள் அல்லது தீவிரமான அந்த கட்டிகள் என்பது செல்ஸ் க்ரோ இன்டெஃபினிட்லி. அதே மாதிரி தான் ஸோ கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ச்சி அடைகிறது. டிட்டாச் அந்த கட்டிகள் அங்கேருந்து பிரிகிறது, பிரிதலை வந்து டிட்டாச்னு சொல்லுவோம். அண்டு மைக்ரேட் நகருகிறது. எதில் நகருதுன்னா ஹெல்த்தி சரௌண்டிங் டிஷ்யூ. சரிங்களா, அந்த வளமாக நலமாக இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு அருகில் தங்கிட்டு ஸோ அந்த ஹெல்த்தி டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ணுது. விச் ஒன்? ஸோ திஸ் மேலிக்னன்ட் டியூமர். மேலிக்னன்ட் அப்படின்னாலே கேன்சர் தான் மேலிக்னன்ட் சொல்லுவோம், மோசமான கட்டிகள்னு சொல்லுவோம். ஹியர் இன் நார்மல் செல்ஸ் growth and differentiation is highly controlled regulated. அதாவது இயல்பான செல்களில் ஒரு நார்மல் சாதாரண செல்களில் செல் வளர்ச்சி, ஓகே, செல் growth, அந்த செல்களுடைய வளர்ச்சியும் டிஃப்ரென்ஷியேஷன் வேறுபாடு அடைதல் இரண்டுமே முறையாக சரியாக, ஹைலினா முறையாக கண்ட்ரோல்டு கட்டுப்படுத்தப்படுகிறது, ரெகுலேட்டர் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஒரு எவ்வளவு செல் நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ செல் மட்டும் செல் டிவிஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி பெருக்கம் அடைஞ்சு உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும். அன்னெசரி செல்ஸ் தேவையில்லாமல் செல்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மெக்கானிசம் இருக்கின்றது, ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ பட் இட் இன் கேன்சர் செல்ஸ். ஆனால் புற்று செல்களில் கேன்சர் செல்லில் தேர் இஸ் ஏன் பிரேக் டவுன் ஆஃப் திஸ் ரெகுலேட்டரி மெக்கானிசம். ஸோ ஆனால் இது என்ன பண்ணோம்னா அந்த இந்த கேன்சர் செல்லுடைய செயல்பாடுகள் என்ன பண்ணோம்னா அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம் செல் டிவிஷனை ஒழுங்குபடுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனுடைய செயல்பாடுகளை உடைத்து விடுகிறது, ஸ்டாப் பண்ணி வச்சிருது, பிரேக் டவுனை நிறுத்தி வைக்கிறது அல்லது உடைத்து விடுகிறது. ஸோ அப்போ என்னாகும்? கட்டுப்பாடு இல்லாமல் செல்கள் அன்னெசரியாக டிவைட் ஆகி பெருகிட்டே இருக்கும். ஸோ தேர் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் திஸ் ரெகுலேட்டரி மெக்கானிசம். ஸோ ஹியர் நார்மல் செல்ஸ் ஷோ ப்ராப்பர்ட்டி கால் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஒரு சாதாரண செல்லானது, சரிங்களா, தொடர்பு தடை மூலம் கட்டுப்பாடுற செல் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. கான்டாக்ட் இன்ஹிபிஷன்னா தொடர்பு தடை என்ற அந்த மெக்கானிசம் மூலமாக இன்ஹிபிட் எதையை தடுக்குதுன்னா அன்கண்ட்ரோல் growth. சரிங்களா, தேவையற்ற வளர்ச்சியை தடுக்கின்றது. எதை தடுக்கின்றது? அன்னெசரி, தேவையில்லாத வளர்ச்சியை தடுக்கின்றது. சரிங்களா, முறையற்ற வளர்ச்சியை. ஸோ அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வழியாக நார்மல் செல்லுடைய வந்து அந்த பிரச்சனை வந்து தடுக்கப்படுகிறது. அதாவது அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன், அன்கண்ட்ரோல்டு டியூமர் ஃபார்மேஷன் வந்து தடுக்கப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஹிபிஷன் தொடர்பு தடை மூலமாக. பட் இஃப் யூ டேக் கேன்சர் செல்ஸ், ஆனால் கேன்சர் செல்லில் பார்த்தீங்கன்னா டு நாட் ஹேவ் கான்டாக்ட் இன்ஹிபிஷன், இதில் தொடர்பு தடை கிடையாது, அந்த இயல்பு கிடையாது. ஸோ ஏஸ் இஸ் எ ரிசல்ட் இதனால கேன்சர் செல்ஸ் டிவைட், அந்த புற்று செல்கள், சரிங்களா, என்ன பண்ணுது? டிவைட் கண்டினியூஸ், தொடர்ச்சியாக டிவைட் ஆகிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். ஸோ கிவிங் ரைஸ் டு மாஸ் டிஷ்யூ. இப்படி பெரிய கடைசியில் மாஸ் ஆஃப் டிஷ்யூனா ஒரு செல் திசுக்களின் தொகுப்பு, ஒரு கூட்டம் உருவாகிறது, ஒரு பெரும் திரள் உருவாகிறது. ஸோ அதுக்கு பேர் டியூமர், கட்டிகள்னு சொல்லுவேன். கடைசியில் கேன்சர் செல்கள் வந்து மாசாக பெருகி கட்டிகளாக மாறி டியூமராக மாறிடுது. ஓகே, when a cell undergoes malignant transformation, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு செல் புற்று செல்லாக மாற்றப்படும் போது when a cell undergo malignant transformation, ஒரு சாதாரண செல்லானது புற்று செல்லாக மாற்றமடையும் போது, ஓகே, புற்று செல்லாக மாறுபடும் போது, ஓகே, இட் அக்வயர்ஸ். ஸோ அந்த செல் எதையை பெருகுதுன்னு சொல்லி எதை பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வயர்ஸ். அந்த சாதாரண செல் எதை பெறும்னா அக்வயர்ஸ் நியூ சர்ஃபேஸ் ஆன்டிஜன், ஒரு புதிய புறப்பரப்பு எதிர்பொருள் தூண்டியை. சரிங்களா, புதிய புறப்பரப்பு அதாவது வெளிப்பரப்பு மேற்பரப்பு ஆன்டிஜென்களை, எதிர்பொருள் தூண்டிகளை பெறுகிறது. அண்ட் மே ஆல்சோ லூஸ் சம் நார்மல் ஆன்டிஜன். ஸோ அது வந்து எதை இழந்துருதுன்னா அன்னெசரியாக நியூ சர்ஃபேஸ் ஆன்டிஜனை பெற்று விடுகிறது. ஆனால் கூடவே நார்மலாக என்ன ஆன்டிஜன், என்ன எதிர்பொருள் தூண்டி அந்த செல் மேலே ஒட்டி இருக்கணுமோ அது வந்து இல்லாமல் போயிடும், அது குறைஞ்சிரும், இல்லாமல் போயிடும். அதற்கு பதிலாக நியூ சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அங்கே ஒட்டி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆன்டிஜென்ஸ்
this antigen present on the membranes of malignant cells. ஸோ அந்த ஆன்டிஜன், அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் எங்கே இருக்குன்னா மேலிக்னன்ட் செல்ஸ், அந்த புற்று செல்களின் மேலே ஒட்டி இருக்கும். ஸோ தே இன்டியூஸ், அதை எதை தூண்டும்னா தூண்டுது, எதை தூண்டுதுன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் தடைக்காப்பு தொடர்களை தூண்டுகிறது. ஸோ போத் ஹியூமர் அண்டு செல்லுலார் ரெஸ்பான்ஸ், சரிங்களா. ஸோ ஹியூமல் இரத்த வழி நோய் தடைக்காப்பு, அதை ஆன்டிபாடி வழி நோய் தடைக்காப்பும் தூண்டப்படுகிறது. கூடவே செல்லுலார் ரெஸ்பான்ஸ், செல் மீட்டட் இம்யூனிட்டி, செல் வழி நோய் தடைக்காப்பும் தூண்டப்படுகிறது. இப்போ 2 இம்யூனிட்டியுமே தூண்டப்படுகிறது. ஸோ இன் மேலிக்னன்சி, இந்த புற்று செல்கள் உருவாக்கத்தில் இந்த ரியாக்ஷன் தான் நடக்குது. ஸோ கேன்சர் செல்ஸ் கேன் அவாய்டு இம்யூன் டிடெக்ஷன். ஸோ கேன்சர் செல் வந்து எதை தவிர்த்துருன்னா, சில நோய் தடுப்பாற்றல், நோயை கண்டுபிடிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல், சரிங்களா, அதனை கண்டறிய தவிர்க்கப்படும் நோய் எதிர்ப்பாற்றல் சக்தியை கண்டறியக்கூடிய அந்த சிறப்பு அம்சத்தை இழந்து விடுகிறது. தே ஆர் நாட் ஃபாரின் பாடிஸ், சரிங்களா. இது நம்ம உடம்புல ஃபாரின் பார்ட்டிகிள்ஸாக இல்லாட்டியும் கூட நோய் தடைக்காப்பு திறனை கண்டறிய முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிறது. ஸோ ஆர் அப்நார்மலி ஃபங்க்ஷனிங் பாடி செல்ஸ், சரிங்களா. ஸோ புற்று செல்கள் அயல் பொருட்கள் இல்லை என்பதால் நமது உடலின் நோய் எதிர்ப்பாற்றல் அதனை கண்டறிவது தவிர்க்கப்படுகிறது. ஸோ ஒரு சாதாரண செல்லாக புற்று செல் இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டத்தினால ஸோ உள்ளே இருக்கிற செல் வந்து ஒரு கெட்ட செல்னு கண்டுபிடிக்க முடியலை, நம்ம செல்களால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, திஸ் மேக் தம் டிஃபிகல்ட் டு ட்ரீட். இதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் கேன்சர் செல்லுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியல. ஏன்னா ஃபாரின் பார்ட்டிகல்னால் நம்ம இம்யூன் சிஸ்டம் ஈஸியாக டிடெக்ட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஆனால் நம்ம சொந்த செல்களே கேன்சர் செல்லாக மாறுறதுனால அந்த செல்களை நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால டிடெக்ட் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் நம்ம எந்த மருந்தை வச்சு அதை ட்ரீட் பண்ணுறது, எப்படி அதை வந்து அழிக்கிறது சொல்லி இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஓகே, ஸோ the concept of immunological surveillance postulates, அதாவது that primary function of the immune system is to seek and destroy. அதாவது உடல செல் திடீர் மாற்றத்தால் தோன்றுகின்ற புற்று செல்களை தொடர்ந்து கண்காணிப்பதே நோய் தடைக்காப்பதன் முதன்மை பணியாகும், சரிங்களா. இம்யூனாலஜிக்கல் சர்வேலன்ஸ் போஸ்ட்லேட் தட், அந்த கருத்து, அந்த இம்யூனாலஜிக்கல் நோய் தடைக்காப்பு கண்காணிப்பு கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. நோய் தடைக்காப்பு கண்காணிப்பு கோட்பாடு இது என்ன சொல்லுதுன்னா, இம்யூன் சிஸ்டத்தினுடைய பிரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னா சீக் அண்ட் டெஸ்ட்ராய், அதாவது அந்த செல்களை கண்டறிந்து, அந்த கிருமிகளை கண்டறிந்து கூட அழிப்பதான் முதல் வேலை. But malignant cells that arises by somatic mutation. ஆனால் இந்த மேலிக்னன்ட் செல்ஸ், இந்த புற்று செல்கள் எப்படி உருவாயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் மியூட்டேஷன், உடல செல்களில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் உருவானது அந்த மேலிக்னன்ட் செல்ஸ், புற்று செல்களாகும். ஸோ த எஃபிஷியன்சி ஆஃப் த சர்வேலன்ஸ் மெக்கானிசம்ஸ், சரிங்களா. ஆக efficiency of surveillance mechanism, சரிங்களா. கண்காணிப்பு திறன் குறைவதால் the efficiency of surveillance mechanisms reduce their result of aging due to congenital or acquired immunodeficiency. அதாவது வயது முதிர்வு, ஏஜிங்னா வயது முதிர்வு, ஏஜிங் அப்படின்னா வயது முதிர்வு அல்லது டியூ டு கான்ஜெனிட்டல் அப்படின்னா பிறவி குறைபாடு, பிறவிலேருந்து பிரச்சனை, அல்லது அக்வர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி பெறப்பட்ட தடைக்காப்பு குறைபாடு போன்ற சில காரணங்களால், சில ரீசன்னால் நம்ம உடம்பில் எது குறைகிறது, சர்வேலன்ஸ் மெக்கானிசம் கண்காணிப்பு திறன் குறைந்து விடுகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரிங்களா, இன்க்ரீஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர், இதனால் நம்ம உடம்புல கேன்சருடைய அளவு அதிகரிச்சுட்டே வருதுங்கிறாங்க. தஸ் இஃப் இம்யூனாலஜிக்கல் சர்வேலன்ஸ் இஸ் எஃபெக்டிவ், ஒருவேளை நம்ம உடம்புல நோய் தடை கண்காணிப்பு திறன்பட இருந்தால், நன்கு
திறமையோடு இருந்தால் கேன்சர் நாட் அக்கர், நம்ம உடம்புல கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறேன். ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் டியூமர் ரெப்ரசன்ட்ஸ் ஏ லேப்ஸ் இன் சர்வேலன்ஸ். சரிங்களா? ஸோ ஆக கட்டி தோன்றுவது கண்காணிப்பின் குறைவாகும். நம்ம உடம்புல டியூமர் கட்டி உருவாது இல்லையா, அதுக்கு என்ன ரெப்ரஸ் லேப்ஸ் இன் சர்வேலன்ஸ். கண்காணிப்பு திறன் குறைவதனாலே கட்டி வருது அப்படிங்கிற